குழந்தையா இருக்கணும்னு தன் பிள்ளையாக எஸ்தர் என்ற ஒரு மகளை இவள் என்ன செய்யறா, எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் அரண்மனை முற்றத்திலே இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இப்படி நாட்கள் போய் கொண்டிருக்கும் போது நீங்கள் சம்பவங்களை வாசிக்கும் போது தோத்திரம் அந்த சூசான் அரண்மனையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா, தோத்திரம். வஸ்தியை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அரசன் கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியாதனால தோத்திரம் வஸ்தியை ராஜகுமார்த்தியா இருக்கக்கூடாது என்று சொல்லி மாற்றி விடுகிறார்கள். சரின்னு ரொம்ப நாள் ராஜாவின் கோபம் தணிஞ்ச பின்பு அப்பதான் ஐயோ நான் வஸ்தி இந்த மாதிரி பண்ணிட்டேனே, ராஜாத்தி இல்லையே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது தோத்திரம் நமக்கு தான் ஆலோசனை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே. அல்லேலூயா, தோத்திரம். கிட்டு 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 4 பேர் ஆலோசனை கொடுக்குறான். தோத்திரம். அப்ப ஆலோசனை கொடுக்குறாங்க, ஏயா ராஜா ஏன் நீங்க கஷ்டப்படணும், நம்ம ஊர் பூரா இன்டர்வியூ போ, தோத்திரம் நல்ல ஒரு ராஜாத்தியை என்ன செய்யலாம் உங்களுக்கு நல்லா தேர்ந்தெடுத்து கொடுக்கலான்னு எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போடுறாரு. தோத்திரம். சரி, இன்னும் நடக்குது, இன்டர்வியூ நடக்குது. தோத்திரம். ஊர் பூரா அழகான நபர்களை தேடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த செய்தி முர்தைகாய்க்கு அல்ல காதுக்கு வந்த உடனே அல்லேலூயா தன் வளர்ப்பு பிள்ளையாகிய எஸ்தரை அல்ல அவள் என்ன செய்கிறாரு, தோத்திரம் லைசா ஆமா தோத்திரம் அனுப்பி வைக்கிறார். எம்மா நீ எங்கேருந்து வந்த, நீ யாருன்னு சொல்லாத, நீ போ அப்படின்னு சொல்லி. அப்ப இன்டர்வியூல இந்த எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறா. தோத்திரம். ஒரு அடிமை பெண், தாய் தப்பன் இல்லாத சூழ்நிலையில வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணு. ஆனா தேவனுடைய கிருபை இரக்கங்கள் அவளுக்கு இருந்தபடினாலே நீங்கள் வேதத்தில் நீங்க வாசிங்கன்னா அல்லேலூயா அவளுக்கு ஆண்டவர் தயவுகை கிடைக்க செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆராதனையில ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்திருந்தால் அல்லது ஒரு அனாதை போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் நீ கலங்காதே, உனக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தயவு, அந்த இரக்கம் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில கடந்து வரும்.